எனக்கு இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் புரியாது, குழப்பம் அப்படின்னா இந்த 2 ரொட்டேஷன்ஸோட பாயிண்ட்டும் படிச்சுக்கோ, சரியா? ஆனால் என்ன கேட்டால் லெஃப்ட்டு நீ புரிஞ்சு படிச்சேன்னா அது அப்படியே வைஸ் வர்ஸாவாக எழுதிடலாம் ரைட் ரொட்டேஷன், சரியா? சரி, இப்போ ரைட் ரொட்டேஷன் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ரைட் ரொட்டேஷனுக்கும் அதே தான் 3 சைல்டு வந்து உங்களுக்கு இது ப்ரொசீஜர் 3 ப்ரொசீஜர் இருக்குது. என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு, சரியா? இது ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைல்டு இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்பேலன்ஸ்டிங்காக இருக்குது, சரியா? ஸோ இப்போ இதை நம்ம வி ஹாவ் டு பேலன்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறோம், ரைட் ரொட்டேஷன் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ ரைட் ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, த லெஃப்ட் சைல்டு ஆஃப் எக்ஸ் ஆஃப் எ நோட் ஒய் பிகம்ஸ் ஒய்ஸ் பேரண்ட், சரியா? இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த இப்போ வந்து ஒய்யோட லெஃப்ட் சைல்டு அப்படி தானே, ஒய்யோட லெஃப்ட் சைல்டு என்னவாகணுமா, பேரண்ட் நோட ஆகணுமா. அப்போது இது வந்து இங்கே ஒரு இது மூவ் ஆக போகுது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நோடு ட்ரா பண்ணிடலாம், சரியா? ஒய் என்னவா, பேரண்ட் எக்ஸ் வந்து லெஃப்ட் சைல்டாக இருக்குது, ஆனால் அதை வந்து என்னவா போட சொல்லிட்டாங்க, பேரண்ட் நோடாக போட சொல்லிட்டாங்க. ஸோ போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணுமா, செகண்ட் பாயிண்ட், ஒய் பிகம்ஸ் ரைட் சைல்டு ஆஃப் எக்ஸு, சரியா? இந்த ஒய் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி பேரண்ட் நோடாக இருந்திருக்கு இல்லையா, இந்த பேரண்ட் நோடு வந்து என்னவா வரணுமா, ரைட் சைல்டு ஆஃப் அந்த பேரண்ட் நோடு, சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, த ரைட் சைல்டு T2 ஆஃப் எக்ஸ் இஃப் எனி பிகம்ஸ் த லெஃப்ட் சைல்டு ஆஃப் ஒய், சரியா? நீங்கள் மூவ் பண்ண நோடோடைய ரைட் சைல்டு இன்கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த ஒய் நோடோடைய என்னவா வரணுமா, லெஃப்ட் சைல்டாக வரணுமா, சரியா? லெஃப்ட் சைல்டு தானே. இந்த நோடோடைய ரைட் சைல்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இது இந்த சைல்டு நோடோடைய லெஃப்டாக வரணும். ஸோ லெஃப்ட் வந்து என்னது, T2. இது ட்ரையாங்கிளில் போட்டுக்கோங்க, சரியா? இது ஆல்ரெடி T3 இருக்குது, ஸோ இது அப்படியே ப்ரெசென்ட் ஆயிரும். இங்கே இப்போ என்னது இருக்குது, ஒன்று தான் இருக்கும், T1. இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ரைட் ரொட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரீயோட அவுட்புட், சரியா? எக்ஸு ஒய் T3 T2 இங்கே T1. என்னன்னு புரிஞ்சதா? எந்த நோடு எடுக்கிறீங்களோ அந்த நோடு வந்து என்னது, பேரண்ட் நோடு ஆக்கிட்டு ஆல்ரெடி இருந்த பேரண்ட் நோடு இதோட லெஃப்ட் ஆயிடணும், சரியா? இதுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ரைட் சைல்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ரைட் சைல்டு வந்து இதுக்கு என்னவாயிடணும், இந்த போட்டிருக்க சைல்டு நோடோடைய லெஃப்டாக ஆயிடணும், சரியா? இதுதான் கான்செப்ட். அப்படியே பார்த்த அப்படின்னா லெஃப்ட் ரொட்டேஷனோட வைஸ் வர்ஸாவாக இருக்கும், சரியா? இந்த ட்ரீ இதை கொடுத்து தான் அங்கே இதை மாற்றிருப்போம், அதோட அவுட்புட் எடுத்து இங்கே இன்புட்டாக வச்சு இந்த ட்ரீ கொண்டு வந்திருப்போம், சரியா? இது நல்லா பார்த்துட்டு டவுட்ஸ்னால் கேளு. இப்போ சிங்கிள் ரொட்டேஷன்ஸ் முடிஞ்சது, சரியா? லெஃப்ட் ரொட்டேஷன் ரைட் ரொட்டேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பியும் உட்காந்து லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன்ஸ்க்கு ப்ரொசீஜர் என்ன அதை உட்காந்து படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கக்கூடாது, சரியா? இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ரொட்டேஷன் தெரிஞ்சிருச்சு, ரைட் ரொட்டேஷனும் தெரிஞ்சிருச்சு. இந்த 2 ரொட்டேஷன்ஸையும் மீன் வாயில் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ரைட்டும் ரைட் லெஃப்ட்டும் பண்ண போகிறோம், சரியா? அதே கான்செப்ட் தான். என்ன பண்ண போகிறோம், பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு தடவை லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம், அடுத்து ஒரு தடவை ரைட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போது இந்த ட்ரீ வந்து இந்த சைடு பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்குது, அப்படி தான் லெஃப்ட் சைடு பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரீ என்ன பண்ண போகிறோம், இப்போது பேலன்ஸ் ட்ரீயாக ஆக்க போகிறோம், சரியா? ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். அது பண்ணி அந்த அவுட்புட் கிடைக்கும் இல்லையா, அந்த ட்ரீயில் திருப்பி நம்ம ஒரு ரைட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரீக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ரைட் ரொட்டேஷன் லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். இந்த ட்ரீ எந்த இடத்துல பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்குது, இந்த இடத்துல பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது, சரியா? இதை எப்படி நம்ம பார்த்தோன்னே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் ஃபேக்டர் வச்சு தான். நான் இதை வந்து பார்த்தோன்னே எனக்கு தெரியுது இந்த சைடு தான் இது பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் எடுத்துட்டேன். உனக்கு இன்கேஸ் புரியலை அப்படின்னா நீ உட்காந்து இந்த பேலன்ஸ் ஃபேக்டர் ஒவ்வொன்றுக்காக ஃபைன் பண்ணும். எந்த சைடில் வந்து 2 வருதோ அந்த சைட்லேருந்து நீ என்ன பண்ணணும், ஒரு ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும், சரியா? இது பார்த்தோன்னே தெரியுது இந்த சைடில் தான் பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டக்குன்னு இந்த சைடுக்கு வரேன், சரியா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த W இருக்கு இல்லையா, இந்த W வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு லெஃப்ட் ரொட்டேட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கோம், இந்த நோட் வந்து பேரண்ட் நோட ஆகணும், அப்படி தானே? நான் இந்த நோடை தான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ லெஃப்ட் ரொட்டேஷன்ஸோட கண்டிஷன் என்ன, இந்த நோட் வந்து பேரண்ட் நோட ஆகணும், அதே மாதிரி இந்த நோட் வந்து என்னது, சைல்டு நோட ஆகணும், அப்படி தானே? இது வந்து இங்கே ரொட்டேட் ஆகணும். இந்த T2 இருக்கு இல்லையா, இதோட லெஃப்ட் சைல்டு ஏதாவது இருந்ததுன்னா இந்த நோடோட என்னவாகணும், ரைட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நோடு வந்து இதோட ரைட் சைல்டு ஆகணும், அவ்வளோதான்.
இப்போ அப்படியே மூவ் பண்ணி எழுதலாம் பாருங்கள். எக்ஸு, அடுத்து டபிள்யூவோட லெஃப்ட் சைல்டு தான் வி, அடுத்து டபிள்யூவோட ரைட்டு வந்து என்னது இருக்குது, ஒரே ஒரு லீஃப் நோடு T3, அடுத்து விக்கு வந்து லெஃப்ட்டு வந்து ஆல்ரெடி இருக்குது T1, அடுத்து இந்த டபிள்யூவோட லெஃப்ட் சைல்டு வந்து இவங்களோட ரைட் சைல்டு T1, T3, T2, சரியா? T1, T2, T3 இருக்குது. அடுத்து இங்கே ஒரு T4 வேறு இருக்கு இல்லையா, அதை விட்டுறக்கூடாது. T4 எக்ஸு, டபிள்யூ, T4, V, T3, T1, T2. ஓகே, இப்போ இதுதான் ஒரு சிங்கிள் லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணதோட அவுட்புட், சரியா? ஆஃப்டர் லெஃப்ட் ரொட்டேஷன் அதை எழுதிக்கோ, சரியா? ஆஃப்டர் லெஃப்ட் ரொட்டேஷன் ஒரே ஒரு லெஃப்ட் பண்ணியிருக்கோம், சரியா? இப்போ இந்த ட்ரீயோட அவுட்புட்லேருந்து நம்ம இன்னும் ஒரு ரைட் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம், சரியா? இதிலேருந்து ஒரு ரைட் ரொட்டேஷன் எப்படி இருக்கும், நான் இடம் பத்தலைங்கிறதுனால கீழே எழுதுகிறேன், சரியா? இதோட அவுட்புட் எப்படி இருக்கும், இப்போ இந்த இடத்துல பேலன்சிங் இல்லாமல் இருக்குது அப்படி தானே, இப்போ இந்த இடத்துல பேலன்சிங் இல்லாமல் இருக்குது இல்லையா, இதை வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம ஒரு ரைட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ரைட் ரொட்டேஷன் பண்ணணுன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலா அந்த ப்ரொசீஜர் ஞாபகம் வரணும். இந்த நோடை என்ன பண்ண போகிறேன், இது பேரண்ட் நோடை ஆக்க போகிறேன் அப்படி தானே. இந்த நோடை பேரண்ட் நோடாக இங்கே ஒரு ரொட்டேஷன் ஆக்க போகிறேன். இது வந்து என்னவாயிடும், சைல்டு ஆகிடும், சரியா? இதுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு லெஃப்ட் சைல்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் ரைட் சைல்டு ஆகணும் இதுன்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பேரண்ட் நோடு ஆக்கிக்கலாம். டபிள்யூ தானே பேரண்ட் நோடு, இடம்பத்தலையா, சரி இங்கே எழுதுகிறேன். டபிள்யூ வந்து இப்போ பேரண்ட் நோடாக ஆகிடும், சரியா? இந்த எக்ஸ் வந்து இதுக்கு லெஃப்ட் ஆகிடும், எக்ஸ் வந்து ரைட் ஆகிடும், சரியா? அடுத்து என்னவாக இருக்கும், வி வந்து டபிள்யூவோட லெஃப்ட் சைல்டு ஆகிடும், ஓகேவா? அடுத்து என்ன பண்ணினோம், இந்த T3 இருக்கு இல்லையா, ரைட் ரொட்டேஷனில் என்னவாகும், இதோட ரைட் சைல்டு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரீ நோடு மூவ் பண்ணோம் இல்லையா, அந்த மூவ் பண்ணதோட லெஃப்ட் சைல்டு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுதானே. ஸோ அப்போ இதோட ரைட் சைல்டு என்னது, T3. அப்போது T3ங்கிறது இதோடைய லெஃப்ட் சைல்டு ஆகிடும். டபிள்யூவோட ரைட்டாக இருந்தது இதுக்கு வரும்போது லெஃப்ட் ஆகிடும், T3. ஆல்ரெடி எக்ஸுக்கு ஒரு ரைட் சைல்டு இருக்குது T4. அடுத்து வியோட லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு அஸ் யூஷுவல் அப்படியே வந்துடும், T1, T2. என்ன பண்ணணும்னு புரிஞ்சதா? இந்த இடத்துல ஒரு ரைட் ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த டபிள்யூவில் ஒரு ரைட் ரொட்டேஷன் பண்ணி எழுதியிருக்கோம், சரியா? ரைட் ரொட்டேஷனோட ப்ரொசீஜர் உனக்கு ஞாபகம் வரணும். ரைட் ரொட்டேட் பண்ணணுன்னா என்னது, இந்த எந்த நோடை மூவ் பண்ணுறியோ அது பேரண்ட் நோட் ஆகணும், அதோடைய பேரண்ட் நோடு வந்து அதோட லெஃப்ட் நோட் ஆகணும். அதுக்கு இந்த மூவ் பண்ணதோட லெஃப்ட் சைல்டு ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து ஆல்ரெடி சைல்டு நோடு ஆனதோடைய ரைட்டாக லெஃப்டாக வரணும், அவ்வளோதான், சரியா? அந்த ப்ரொசீஜர் படிச்சினாலும் இந்த ரொட்டேஷன்ஸ் புரியும் எப்படி அப்படிங்கிறது. ஸோ ஒரு தடவை இந்த ட்ரீயை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆஃப்டர் லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணதோட அவுட்புட்டு, அந்த அவுட்புட்டுக்கு ஒரு ரைட் ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும், இதுதான். ஸோ இந்த ட்ரீ வந்து இப்போ என்ன அப்படின்னா பேலன்ஸ்டு ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதுதான் லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன்ஸ்னால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஸ்டெப், சரியா? அடுத்து இதே மாதிரி ஒரு ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன். இது ரைட் சைடில் பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடில் பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ்ட் ஆக்க போகிறோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு எந்த இடத்துல மூவ் பண்ணும், இந்த இடத்துல தான் மூவ் பண்ணும் அப்படி தானே. இந்த இசட்டை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பேரண்ட் நோட ஆக்க போகிறோம், சரியா? இந்த ஒய்யை பேரண்ட் ஆக்கணும், எது எக்ஸ் ஒய் இசட். லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ரொட்டேஷன் பண்ணணும் அப்படி தானே. ரைட் ரொட்டேஷன் பண்ணணும். ரைட்டுனா
சரி, இந்த ட்ரீயில் வந்து எங்கே அன்பேலன்ஸ்டாக இருக்குது, இந்த இடத்துல அன்பேலன்ஸ்டாக இருக்குது. சரியா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ்ட் ஆக்கணும். ஸோ நம்ம 2 ரொட்டேட் இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் ரொட்டேட், அடுத்து லெஃப்ட் ரொட்டேட். அதுக்கு கிடைச்ச அவுட்புட் வச்சு அதில் லெஃப்ட் ரொட்டேட் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போது இப்போ ரைட் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இந்த நோடு வந்து பேரண்ட் நோட் ஆகணும். ஆல்ரெடி இருக்கிற பேரண்ட் நோட் இதோட லெஃப்ட் ஆகணும். இதுக்கு இன்கேஸ் ஏதாவது ரைட் சைல்டு இருந்ததுன்னா அந்த சைல்டு நோடோட லெஃப்ட் சைல்டு ஆகணும். சரியா? அவ்வளோதான் கண்டிஷன். இப்போ இது அப்படியே நம்ம நகட்டலாமா? இப்போது எக்ஸு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரில் அப்படியே தான் இருக்கும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். T1 இது அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். ஒய் வந்து இங்கே மூவ் ஆகும், அப்படி தானே? ஒய் வந்து இங்கே மூவ் ஆகும், இசட் வந்து கீழே வந்துடும், சைல்டு ஆகிடும். இதுக்கு லெஃப்ட் சைல்டு ஏதாவது ரைட் சைல்டு ஏதாவது இருந்ததுன்னா இந்த மூவ் பண்ணுறதோடைய லெஃப்ட் ஆகிடும். சரியா? ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இங்கே வந்துடும், இசட் வந்து அதோட லெஃப்ட் ஆகிடும். அடுத்து ஒய்க்கு வந்து ஒரு லெஃப்ட் சைல்டு அது அப்படியே தான் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இசட்டில் வந்து என்ன இருக்கும், இந்த ஒய்க்கு ஆல்ரெடி இங்கே லெஃப்ட் வந்து T3 இருக்குது, இந்த T3 வந்து இசட்டோட லெஃப்ட் ஆகிடும். சரியா? அடுத்து இதுக்கு இருக்குது ஆல்ரெடி லெஃப்ட் சைல்டு T4. இது வந்து என்னது, ஆஃப்டர் ரைட் ரொட்டேட், ஒரு ரைட் ரொட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும். சரியா? அடுத்து இந்த ட்ரீக்கு திருப்பி என்ன பண்ண போகிறோம், ஒரு லெஃப்ட் ரொட்டேட் பண்ண போகிறோம். இது இன்னமும் லெஃப்ட் சைடு அன்பேலன்ஸ்டிங்காக இருக்குது. சரியா? அடுத்து ஒரு லெஃப்ட் ரொட்டேட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ரொட்டேட் பண்ணணுன்னா என்ன சொல்லியிருக்கோம், இந்த நோடை பேரண்ட் நோடை ஆக்குங்க. சரியா? ஃபஸ்ட்டு நான் புரியறதுக்காக இந்த நோடு அந்த நோடுன்னு சொல்கிறேன். நீ ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்ன்னு தான் உனக்கு ஞாபகம் வரும். சரியா? அப்போனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நீ எக்ஸாம்பிள் பண்ணும்போது உனக்கு புரியாது. அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து காமிச்சு சொல்கிறேன். எந்த இடத்த மூவ் பண்ணுறியோ அந்த இடத்த காமிச்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. அடுத்து என்னது, ஒய். இந்த ஒய்யை வந்து என்னது, நான் பேரண்ட் ஆக்குறேன், பேரண்ட் ஆக்கியாச்சு. ஆல்ரெடி ஒரு பேரண்ட் நோடு இருக்குது, அது வந்து இதோடைய என்ன ஆகிடும், லெஃப்ட் சைல்டு ஆகிடும். ஓகே, போட்டாச்சு. சரியா? அடுத்து லெஃப்ட் ரொட்டேஷனோட கண்டிஷன் என்ன, இன்கேஸ் இதுக்கு ஏதாவது லெஃப்ட் சைல்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னாகும், அது இந்த மூவ் பண்ணதோட ரைட் சைல்டு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு லெஃப்ட் சைல்டு இருக்குது, T1. அடுத்து இதோடைய இது லெஃப்ட் சைல்டு என்ன ஆகும், இந்த எக்ஸுக்கு ரைட் ஆகிடும், T2. அடுத்து இந்த இசட் இங்கே மூவ் ஆகுமா, ஸோ இசட் இங்கே மூவ் ஆகிடுச்சு. இசட்டுக்கு எந்த வித குழப்பமும் இல்லை. T3 T4 ஆல்ரெடி லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது, அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இது வந்து என்னது, ஒரு ரைட் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்புட், அடுத்து ஒரு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குவோம். அந்த லெஃப்ட்டு ரைட்டு எந்த சைல்டாக போடணும், அதான் அந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரெண்டுலேயும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்து வச்சுக்கோ. சரியா? லெஃப்ட் சைல்டாக இருந்தது அப்படின்னா அதை தூக்கி எதோட ரைட்டாக போடணும், ரைட் ரொட்டேட்டில் ரைட் சைல்டாக இருந்ததுன்னா அதை தூக்கி எந்த இதோட லெஃப்டாக போடணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோ. சரியா? இதுதான் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணதோட ஃபைனல் அவுட்புட்டு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு கேளு. இதை பேஸ் பண்ணி இப்போ உனக்கு இந்த வீடியோவை நீ பார்க்குறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஏவிஎல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரீ. சரியா? அதனால் நான் உனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுப்பேன். இன்னும் நான் ப்ராப்ளம்க்குள்ளவே வரல, ஜஸ்ட் ரொட்டேஷன் சொல்லியிருக்கேன். இந்த ரொட்டேஷன்ஸை நீ பார்த்துருந்த அப்படின்னா நான் கொடுக்குற ப்ராப்ளமை ஈஸியாக செஞ்சுருவேன். சரியா? நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், அதை நீங்கள் எனக்கு செஞ்சு சப்மிட் பண்ணணும்.